Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது SML Executive 12 Plus 1 Plus 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை ரீசெண்டாக டெல்லியில் லான்ச் பண்ண வண்டி தான் ஆட்டாக்ஸ் போல். இதோட என்ஜின் வந்து SLTBS6 என்ஜின் தான். 3555 சிசி கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்தவரை 100 ஹார்ஸ் பவர், டார்க்கு 310 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டி பக்காவான டிசைன் தான், நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. 4 சிலிண்டர் CRDA என்ஜின் தான். டர்போ சார்ஜர் வித் இன்டர்கூலரோட வந்துடுது. 5 ஃபார்வர்டு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் சிங்க்ரோமஸ் கியர் வித் ஓவர் டிரைவோட வந்துடுது. 350 mm ட்ரை கிளச் இருக்குது. இந்த கிளச்சை பொறுத்தவரை ஹைட்ராலிக் ஆக்டிவேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஏர் பிரேக்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாகவே. டயர்ஸ் பொறுத்தவரை 8.25 × 16 PR தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் மெயினாக வந்து செமி எலிப்டிக்கல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வீல் பேஸை பொறுத்தவரை 3335 mm கொடுத்துருக்காங்க. இந்த இது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்டி ஸ்லிப் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. புஷ் பேக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸும் அதே மாதிரி தான், நல்லா பின்னால் மூவ் பண்ண மாதிரி தான் அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. 2+2 சீட்ஸ் ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சைடுக்கும் 2 சீட் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக இதில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா 12 + 1 + 1, அது மாதிரி 14 + 1 + 1, 19 + 1 + 1, 21 + 1 + 1 இருக்குது. இல்லை 12 14 வரக்கூடிய மாடல் வந்து ஃபுல்லாக ரிவர்ஸில் பேக்கு புஷ் பேக் ஸ்டைலில் இருக்கும். மற்றது செமி புஷ் பேக் ஸ்டைலில் இருக்கும். இண்டிவிஜுவல் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயுமே ஏசி வென்ஸ் இருக்குது. தேவைக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலிஷ் இன்டீரியராக இருக்குது. LED லைட்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. மோர் ஸ்பேஸ் இருக்குது. இன்சைட் த கேபின் வந்து பக்காவாக இருக்குது. நல்ல காற்றோட்டமாக இருக்குது. மெயினாக வந்து லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஸ்பீக்கர் எல்லாமே வந்துடுது. அது மாதிரி LED லைட்ஸ் இருக்குது. நல்ல ஸ்டைலிஷாக நைட் லேம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக அங்கங்கே கொடுத்துருக்காங்க. 2-3 இடத்துல வச்சுருக்காங்க ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர். அதே மாதிரி ஃபயர் டிடெக்டிங் சென்சார் அலாரம் வச்சுருக்காங்க. ஏதாவது ஃபயருக்கு உள்ள சென்ஸ் எதாவது இருந்ததுன்னா உடனே அதை காட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டியரிங்கை பொறுத்தவரை நல்லா இருக்குது. அதே மாதிரி டிரைவர் சைட்லேயே ஒரு கோ டிரைவர் சீட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக. அது மாதிரி பார்த்தோம்னா சிம்பிள் டேஷ்போர்டு தான் மெயினாக இருக்குது. இந்த டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் 2 பேரும் இருக்க மாதிரி ஃப்ரண்டில் எல்லா வண்டியிலையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ப்ளஸ் அதுதான் 1+1 சொல்லக்கூடியது. மற்றபடி 12, 14, 17, 21 டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷ் எக்ஸ்டீரியர் இருக்குது. இன்டீரியர் மாதிரியே எக்ஸ்டீரியரும் நல்ல லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் எல்லாமே ஸ்டைலிஷாக இருக்குது. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. அது மாதிரி பார்த்தோன்னா எமர்ஜென்சி டோர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸை பொறுத்தவரை மாஸாக இருக்குது. மாஸ் கிராஃபிக்ஸ்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து 18 lakhs ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டி நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி. SML இசூஸ் வந்து நல்ல ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.